எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, தமிழகத்தின் புகழ்பெற்ற 10 கிறிஸ்துவ தேவாலயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம் திருவிலாங்கோடு. நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் அமைந்துள்ள திருவிலாங்கோடு என்னும் ஊரில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமா நற்செய்தி பணியை பரப்புவதற்காக தமிழகம் வந்த பொழுது அவரால் இவ்வாலயம் கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதல் கிறிஸ்துவ தேவாலயமாக இவ்வாலயம் கருதப்படுகிறது. இரண்டாவதாக தூய ஆரோக்கிய மாதா பேராலயம் வேளாங்கண்ணி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி என்னும் ஊரில் இவ்வாலயமானது அமைந்துள்ளது. போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட தமிழகத்தின் மிகவும் பழமை வாய்ந்த தேவாலயமாக இந்த தேவாலயம் கருதப்படுகிறது. மூன்றாவதாக புனித தோமையார் பேராலயம் சென்னை. சாந்தோம் என்று சொல்லக்கூடிய தேவாலயமானது தேசிய அளவில் மிகவும் பழமை வாய்ந்த பெருமை மிக்க தேவாலயமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரின் கல்லறையானது இந்த தேவாலயத்தில் அமைந்துள்ளது. நான்காவதாக பூண்டி மாதா பேராலயம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பூண்டி என்னும் ஊரில் தேவாலயமானது அமைந்துள்ளது. பரந்து விரிந்த வயல்வெளிகளுக்கு இடையே தேவாலயமானது அழகுற காட்சி அளிக்கின்றது. ஐந்தாவதாக புனித ஜெபமாலை அன்னை திருத்தலம் கருமத்தான்பட்டி. கோவை மாவட்டத்தில் உள்ள கருமத்தான்பட்டி என்னும் ஊரில் இவ்வாலயமானது அமைந்துள்ளது. தமிழகத்தின் பாரம்பரியமிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆறாவதாக தூய பனிமய அன்னை பேராலயம் தூத்துக்குடி. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயமானது தமிழகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தேவாலயமாக கருதப்படுகிறது. ஏழாவதாக தூய மரியன்னை பேராலயம் திருச்சி. திருச்சி மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள இப்பேராலயமானது தமிழகத்தின் மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் பெருமை மிக்க தேவாலயமாக கருதப்படுகிறது. எட்டாவதாக தூய இருதய ஆண்டவர் திருத்தலம் இடைக்காட்டூர். சிவகங்கை மறை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் என்னும் ஊரில் இவ்வாலயமானது அமைந்துள்ளது. தமிழகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒன்பதாவதாக தூய அலங்கார உபகார மாதா திருத்தலம் கன்னியாகுமரி. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாநகரில் அமைந்துள்ள இவ்வாலயமானது தமிழகத்தின் சிறப்பு மிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. பத்தாவதாக புனித பெரிய வன தந்தோணியார் திருத்தலம் மாரம்பாடி. திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் மாரம்பாடி என்னும் ஊரில் இவ்வாலயமானது அமைந்துள்ளது. தமிழகத்தின் பாரம்பரியமிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்த தமிழ்நாட்டின் புகழ் பெற்ற கிறிஸ்துவ தேவாலயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.